கிளவி நல்லா எனக்கு சொறு கிளவி ரொம்ப அரிக்குது. ஐயோ ரொம்ப அரிக்குது. குளிச்சாலும் கூட போய் தொலைக்க மாட்டேங்குது. இந்த கம்பளி பூச்சி தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. அரிச்சுடு. இல்லை குட்டி கருவாயா, நீ என்னத்தெல்லாம் குளிச்சு தொலைஞ்ச? சொன்ன அழுக்கு பூரா என் நகத்துள்ளதால போகுது. ஏழை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? எங்கிட்டாச்சு போய் கம்பளி பூச்சியில ஒட்ட வச்சுட்டு வந்து எண்ணெயை போட்டு உயிரை வாங்க. காலேருந்து சொரியா சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் போக மாட்டேங்குதுங்கிற பேராண்டி. இதுக்கு மேலே சொரியணும்னு எதாவது போய் வேற எதாவது போய் சொரிஞ்சுக்கல, என்னால் முடியாது. இது கை பத்தாது போல இருக்கே. கிளவியா, இது என்ன உடம்பா இல்லை மரமா? இப்படி போட்டு இந்த சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குறா. அவனும் கம்மு நின்றுக்கிட்டு இருக்கிற. இல்லை குட்டி கருவாயா, சொரணை கெட்டு போச்சால? அந்த கிளவி அப்படி போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? நீ மரமா நின்றுக்கிட்டு இருக்கிற. அது சொரியில பார்த்தா தோலே உறிஞ்சு போயிரும் போல. இல்லை சொரணை கட்டவனே பேராண்டி, இவனோட எனக்கு தொல்லையா இருக்கு பேராண்டி. காலைல போய் ஏதோ முருங்கை மரத்தில் சாஞ்சிருப்பியான் போல. அரிப்பூச்சி ஒன்று அவன் மேலே பட்டுருச்சு. அந்த அரி போட்டு அரிச்சுக்கிட்டு கிடக்குதுல. நானும் குளிக்கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு அரிப்பே போக மாட்டேங்குது பார்த்துக்க. இன்னைய போட்டு சொரின்னு உயிர் எடுக்கிறாள. என் கை நெகக்கடலாம் பாருல, எம்புட்டு அழுக்கு ஏறி இருக்குன்னு. இது என்னமோ இல்ல குளிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லுது. என்னதான் அரிப்பூச்சியா? எது அந்த உடம்புல கம்பளி போத்திக்கிட்டு வரும்ல ஒன்று ஊந்துட்டு, அதுதான் அரிப்பூச்சியாக்கும். அதை இப்ப கூட நிறைய பார்த்துட்டு வந்தேன் என்கிட்ட. அண்ணா உன் பின்னாடி கூட வந்துட்டு இருக்கா பாரு கம்பளிய பொத்திக்கிட்டு. அந்த கம்பளிய உரிச்சிட்டு அவளை அடி அண்ணா. அவதான் என் உடம்புல பூனை தழும்ப வச்சு விட்டா. இல்லை கருவையா, அதில் இது தொட்டுக்கிட்டு அதெல்லாம் அரிப்பு தாங்க முடியாது. அப்போ இன்னொரு 2 கையை வச்சு என்னால் உனக்கு சொரிஞ்சு விட்டு இருக்க முடியாது சரியா? அண்ணா இவளுக்கு சும்மாவே விடக்கூடாது. எப்படியாச்சும் இவளுக்கு கூட்டத்தையும் காலி பண்ணணும்னா ஏதாவது பண்ணு. இவளுக்கு போர்வையை போத கிழிச்சு விடு. இல்லை அது போர்வதால உடம்பு, அதை கிழிச்சா செத்து போயிடல லூச்சு. எனக்கு இப்போதால ஒரு ஐடியா வருதே. சரி என் கூட வாணியே. அண்ணா அந்த கம்பளி புள்ள முதல் தூக்கி போடான்னா. எதுக்கு நான் அந்த கவரில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்? அதை முதல் தூக்கி போடு. மேலே எரிச்சுட்டா அரிப்பு தாங்க முடியாது. ஆமாம், தடியன்னு வீட்டுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா? இல்லை இன்னுமெல்லாம் புரியல. தடியன் குளிச்சுக்கிட்டு இருப்பாளா? எப்படி வந்து இந்த துணியைத்தான் போடுவேன்? அவன்கிட்ட இருக்கதே இந்த ஒரு துணி தானே. இதை தான் மாத்துக்கட்டில் குளிச்சுட்டு அப்படியே துவச்சி அலசி போட்டுக்கிட்டு இருப்பியா மத்துக்கா. இப்போ என்னத்தனமா பண்ண போகிறோம்? இந்த கம்பளி பூச்சி இருக்குல்ல, இதை ட்ரெஸ்ஸில் நல்லா தடை விடுவோல. அரிப்பு எடுத்துக்கிட்டு அழுகட்டும், நம்ம பார்த்து ரசிப்போம். என்ன போற வரேன். அடியே கம்பளி பூச்சி, நல்லா ட்ரெஸ்ஸில் ஊந்துப்போ. அப்பத்தான் அந்த தடியனுக்கு அரிக்கும். அவன் சரியான எரும மாடு பார்த்துக்க. என்ன பட்டாலும் அரிப்பே வராது அவனுக்கு. நல்லா அவனை சொரிய வைக்கணும் சரியா கம்பளி பூச்சியா? அண்ணா வேணும் வாண்ணா, அவன் குரல் கேட்குது வாண்ணா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே. எப்பப்பா என்னதான் இருந்தாலும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த துணியை போடுறப்போ வர சுகமே தனிதான்ப்பா. இப்பதான்ப்பா ரிலாக்ஸா இருக்குது. என்ன குளிரு தாங்க முடியல ஐயா. ஆமா, என்ன இப்பதானே குளிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள என்னோட உடம்பு இந்த மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது. ஐயா என்னது இது? ஐயோ தடிக்க வேற செய்யுது. என்னாச்சு தெரியலையே, உடம்பு அரிக்குது. ஒருவேளை சொருகியை பிடிக்குதா என்னன்னு தெரியலையே. என்னடா இப்படி அரிச்சு தொலைக்குது? இப்பத்தானே சட்டையை போட்டு அதுக்குள்ளே இப்படி அரிக்கும். ஐயோ சொரண்ட முடியலையே. இதுக்கு மேல கையில சொல்ல முடியாது. இந்த செவுத்துல வச்சு நல்லா உடம்ப தேய்ச்சிக்குவோம். அப்பனத்தான் அரிப்பு போகும். எப்பப்பா நல்லா சொரண்டுவோம். என்ன அங்க பாரு, நீ தடிய செவுத்துல வச்சு சொரண்டிக்கிட்டு இருக்கேன் மாடு கிடக்கா. ஐயா தடியங்க, நான் பார்த்துப்புட்டேன். என்னன்னே நீயே இப்படி போட்டு சொரண்டிக்கிட்டு கிடக்குற? இந்த மாடுக்கு தான் கை இல்லாம இந்த முதுகெல்லாம் வச்சு கிணத்துல தேய்ச்சிக்கிட்டு கிடக்குங்க அரிக்குதுன்ட்டு. நீ அதே மாதிரி இப்ப கல்லுல வச்சு தேய்ச்சிட்டு கிடக்குற. ஐயா மாடாயிட்டியா நீயா? சி உடம்புல தேய்ச்சி குளிடா கேக்குறியா? இப்படி அரிச்சுக்கிட்டு கிடக்குற. இல்ல கருவாயா, என்னன்னு தெரியல, அப்படி போட்டு அரிக்குது. இது அரிப்புளும் மேல கீழே ஏறி தொலைஞ்சிருச்சான்னு தெரியல. இந்த மாதிரி போட்டு அரிச்சுட்டு கிடக்குது. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எனக்கு அரிப்பு வரும் தெரிஞ்சு நீ எப்படி வந்த முன்கூட்டியே? ஒரு விஷயமா நாங்க வந்தோம். உன் சட்டையில அரிப்புழு ஊறுத பார்த்தோம். ஆனா நாங்க கடிக்கட்டோன்னு வேணும்னே தான் விட்டோம் தெரியுமா? நாங்க மட்டும் இந்த சட்டையில விடாம இருந்தா நீ எரும மாடு மாதிரி வரட்டும் சொரிஞ்சு இதை நான் பார்க்காமே எந்திருப்போம், சிரிக்காமே எந்திருப்போம் இல்ல அண்ணா. அட பாவி சண்டால பயிர்களே, நீங்க தான் அது காரணமா? அரிப்பு போக மாட்டேங்குதே, எதுல வச்சு தேய்க்கேன்னு தெரியல. ஐயோ தடினே, அப்படியே தோட்டத்து பக்கமா போனேன். தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்கு, அதுல வச்சு உடம்ப குத்திக்க. குட்டி கருவா, என்னால இது பொத்தா கிடக்குது. இதை பார்க்கவே பயமா இருக்கு. காலை வச்சா உள்ள வீல போயிட போறோம். எதுக்கு நான் வந்து போயிடலாம்ல? அண்ணா நீ நினைக்கிற மாதிரி எறும்பு புத்தா இல்லைன்னா இது வந்து ஈச புத்துன்னு சொல்லுவாங்க. அண்ணா உனக்கு இது தெரியுமா? இதுல புகைய விட்டோம்னா ஈசல்லாம் வெளியே வந்துடும். இந்த ஈசல்லாம் காசுக்கு விற்கலாம். என்ன சொல்ற குட்டி கருவாயா? உண்மையில இது ஈச புத்தா? அப்பனா இதுல இந்த எடுக்கலாமே நிறையா. இந்த ஈசல ஊத்தோம்னா நமக்கு நல்லா காசு கிடைக்கும்ல. சரி ஆனா உனக்கு ஈச புத்து தான் நல்லா தெரியும்ல. அப்ப வாழை எப்படியாச்சும் இல்லை இந்த ஈசல புடுங்கிட்டு போய் எப்படியாச்சும் காசுக்கு வித்துருவோம். என்ன சரி அண்ணா, நான் எல்லாத்துலயும் புகை போடுறேன் இரு.
ஆனா லூசு பையனே, நாங்க புகை போட்டுக்கிட்டு இருக்கேன், உட்காந்து பெராக்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வாயை பொழந்துக்கிட்டு இதை ஈசல்லாம் புடி அண்ணா, அப்புறம் எல்லாம் பறந்து போயிடும், வேஸ்டா போயிடும், புடி அண்ணா. சேர்ல குட்டிக்கருவாயா, கோவப்படாத, கொஞ்சம் பொறு பிடிக்கிறேன். அண்ணா, நிறைய ஈசல் நமக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாமே சேர்த்து 500 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம விற்கலாம் தெரியுமா? வா அண்ணா, கிராமத்து சைடு போனா நிறைய பேர் இந்த ஈச்சலை வாங்குவாங்க. இல்லை குட்டிக்கருவாயா, இது பார்க்க ஈசல் மாதிரியே இல்லையல, எறும்பு மாதிரில இருக்குது. இதை கொண்டு போய் விற்று என்கிட்ட நீ செருப்படி வாங்க வச்சிடாதல. உனக்கு நல்லா தெரியுமால இது ஈசல் தானே? அண்ணா, உன் மேல சத்தியமா சொல்றேன், இது ஈசல் தான். உன் மேல 100% சத்தியம் பண்ணி சொல்றேன். வா அண்ணா, போய் விற்போம். அது என்ன என் மேல சத்தியம் பண்ற? உன் மேல பண்ண வேண்டியதுன்னா, நான் சாவுறதுக்கு நான் தான் ஆள் கிடைச்சேன்னா ஆள் மூஞ்சி பற எல்லாத்தையும் தூக்கிட்டு வாழ போவான். எம்மோ ஈசல்மோ, எம்மோ ஈசல்மோ, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க, நம்ம வெளியே வாங்கலையா? ஈசல் வாங்கிட்டு போங்க, எல்லாரும் சூப்பரா இருக்கும், வாங்க வாங்க. இவ்வளவு தூரம் கத்துற 2 பேர் நின்று வெளியவே பார்த்துட்டு இருக்காளுங்க, தவிர வர ஆளுகள் பாருல கத்துல. ஏலே ஈசல் வாங்க வாங்க, நல்ல விலைக்கு தரேன், வாங்கம்மா. என்னடா கருவாயா, உண்மையில ஈசல் தான் விக்கிறியா? ஆமா, ஈசல் 1 கிலோ எவ்வளவுக்கு தர? சரி, அந்த கூடைய முதல்ல இறக்கு, ஈசல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன். இறக்கு முத. எக்கா, ஈசல் எல்லாம் இப்ப புடிச்சிட்டு வந்ததுக்கா, நீ எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த ஈசலை வாங்கலாம். எல்லாமே இப்ப புடிச்சது போல போட்டு நானே அண்ணாவும் புடிச்சிட்டு வர்றோம்க்கா, வாங்கிக்கோங்க. அட கடவுளே, இந்த கருவாப்பையில என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை, இது ஈசலே கிடையாதுல்ல, இது எறும்பு பிடிச்சிட்டு வந்து ஈசல்னு விற்க பாக்குறியாக்கோ? நாங்க அந்த அளவுக்கு கூட தெரியாம முட்டாள இருப்போம். இல்ல கருவாப்பையில யார் தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குற? ஆளு முக்கரையும் பாரு, எறும்பு தூக்கிட்டு வந்து ஈசல் வித்தா நாங்க வாங்கிடுவோம் நினைப்போம். ஆளு மூஞ்சி பாரு, இதத்தான் இவ்வளவு நேரம் பிடிச்சுன்னு சொன்னீங்களாக்கா? ஒழுங்கா இந்த எறும்பு பூரா தூக்கிட்டு போறியா, அதுல புடிச்சு மூக்குல விடவாடா, போடா முத. என்னது இது எறும்பா? இந்த குட்டி கருவாய் தானே ஈசல்னு சொன்னியா? அவட பாவி, நான் அப்பயே கேட்டேன்லடா இது ஈசலா எறும்பான்னு. நீ தானே என் மேல சத்தியம் பண்ணி சொன்ன எறும்பு இல்ல ஈசல்னு. இப்ப இவளுக்கு முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டேடா குட்டி கருவாயா, உன்னை விடவே மாட்டேன். இல்ல ஈத்திர பையலே, இதெல்லாம் எடுத்துட்டு போறியா இல்லையால? நீ இங்க எடுத்துட்டு போறியா இல்லையால? இந்த குட்டி கருவாயை கிளவிட்டுலன்னு அடி வாங்க வச்சுட்டு சும்மா விட மாட்டேன்டா. தினமும் இப்படி ஒன்னா தூக்கிட்டு வந்து போடுறது. ஆளு முகரையும் பாரு, எறும்பு தூக்கிட்டு வந்து ஈசலாமா ஈசல். இல்லை குட்டி கருவாயா, அங்கே பார்த்தியால ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரம்லாம் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அந்த டீச்சர்லாம். இப்போ போய் அந்த பிள்ளைகள்கிட்ட ஏதாவது புடிங்கி தின்ட்டாதான். சரி வாழை ஏதாவது புடிங்கி தின்னுவோம். நீ வேணாம், நீ வந்தா ஏதாவது சொல்லி கேட்டு விட்ற, நான் மட்டும் ஏதாவது ஒரு கெட்டப்பை மாற்றிட்டு போயிட்டு வரேன். அண்ணா சூப்பர்ண்ணா, ஆனால் எந்த கெட்டப்பில் போனாலும் உன்னை டீச்சராக அந்த பிள்ளைங்க ஏற்றுக்காதுண்ணா. எந்த விதத்துல பார்த்தா அந்த பிள்ளைங்க உன்னை டீச்சரா ஏத்துக்கோங்க சொல்லி, நீ ரோட்ல பொறுக்கிற பிச்சைக்காரன் மாதிரி தானே இருக்கிற, எப்படி அந்த பிள்ளைங்க ஏத்துக்கும்? இப்ப பாருல, இப்படி போனா ஏத்துக்குவாங்கள. அண்ணா, இது ஒரு சயின்டிஸ்ட் கெட்டப்ல. இதுல போனா கண்டிப்பா நீ டீச்சர் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன்னா. சரி, நீ போய் ஏதாவது தீனி வாங்கிட்டு வா, என்ன எனக்கு மறந்துடாம கொண்டு வா, தின்னு போட்டு வந்துடாத. வணக்கம் குழந்தைகளா, உங்க டீச்சர் புது டீச்சர் வந்திருக்கிறேன். இனி நான் தான் உங்க கிளாஸோட டீச்சர். நான் இந்த கிளாஸுக்கு புதுசாக தான் வந்திருக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேர் மிஸ்டர் கருவாயன். இனிமேல உங்களுக்கு நான் தான் ஃபண்ட் கலெக்டர் டீச்சர், சரியா? சார், அப்ப எங்க சார் எங்க போனாரு? அவர் ஆபீஸ் ரூம்ல எல்லாம் இருக்கேன்னு சொன்னாரு. நீங்க எப்படி இப்படி முன்கூட்டியே வந்தீங்க? எப்பவுமே பிரேயர் முடிஞ்சு டீச்சர்ஸ் எல்லாம் 10 மணி 9 மணிக்குள்ள தானே வருவாங்க. நீங்க எப்படி இவ்வளவு வேகமா வந்தீங்க சார்? அது வந்து கருப்பு பொண்ணு, அந்த டீச்சர்கள்லாம் அங்கே ப்ரேயரில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் முட்டு விட்டேன், பிள்ளைகளை போய் பார்க்கலான்னு வந்துட்டேன். பார்த்துக்க, எனக்கு எப்போ பிள்ளைங்க தான் முக்கியம், அதனால பிள்ளைகளை பார்க்கலான்னு வந்துட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். சார், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்களை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியல சார். எங்க ஊர் சைடு ஒரு கருவாயின்னு ஒரு திருட்டு போயிருக்கிறான். அவன் எப்ப பார்த்தாலும் திருடிட்டு மக்கள்கிட்ட அடி வாங்குவான். உங்க ஜாடை அவன மாதிரியே இருக்கு சார். இல்லை நரம்பா, வந்தேன்னு வச்சுக்க பிச்சு புடியும் உட்காரல. இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன்னா அவன் திருட்டு போயினா யாருக்கு தெரியும்? அவனை ஏன் கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி, தப்பு, உட்கார. சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்களோட ஒட்டு மீசை கலண்டு விழுகிற மாதிரி இருக்கு சார். அதை கொஞ்சம் நல்லா ஒட்ட வைங்க சார். ஐயா, நீங்களாம் ரொம்ப திமிரு பிடிச்ச குழந்தைங்களா இருக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா குச்சி எடுத்து பெரம்பு எடுத்து சட்டுன்னு ஜாத்தி பிடிவேன். ஒழுங்கா உட்காருங்க. நான் எதுக்கு வந்தேங்கிற விஷயத்த முதல் சொல்லிக்கிறேன். குழந்தைங்களா, ரோட்ல இருக்க நாயெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட இருக்க பிஸ்கட்டு ரொட்டி கிட்டி எல்லாத்தையும் எடுத்து சார் இப்போ ஒரு கூடை வைப்பேன், அதில் நீங்க கொண்டு வந்து போட்டுறணும், சரியா? அந்த கூடையில இருக்க பொருளாக எடுத்து ரோட்ல இருக்க நாய்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட காசு இருந்தாலும் அதுல போடலாம். அதை எடுத்து சார் வாங்கி அந்த நாய்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன், சரியா கண்ணுகளா? உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் போடுறீங்களா? காசு கொண்டு வந்து போடுங்க. சார், எங்க அம்மா 1 ரூபாய் தான் சார் கொடுத்தாங்க. நான் அந்த காசை கொடுத்துட்டு என்னோட ஸ்நாக்ஸையே கொடுத்துட்றேன். அந்த நாய்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துருங்க.
சரி சரி, ஏதோ ஒன்று கருப்பு பொண்ணு, நீ உனக்கு உதவி பண்ற மனப்பான்மை இருக்குல்ல, நீ தாராளமா பண்ணு. இந்த கூட வைக்கிறேன், இதுல எல்லாரும் கொண்டு வந்து வைங்க பாப்பா. என்னடா ரெட் கலர் சட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு இருக்க தீனி கீனியெல்லாம் எடுத்து போடு. காசு எவ்வளோ இருக்கோ அதை போடு முத. மன்னிச்சிருங்க சார், நானே இங்க ஓசி வாங்கி சாப்பிட வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து தீனி பண்டம்லாம் கேட்டீங்கன்னா நான் எங்க போறது? நானே யார்ட்டையாவது இருந்து வாங்கி தின்னுக்குவேன். பேசாம போங்க சார், என்கிட்ட எந்த தீனியும் இல்ல. அடிச்சேன்னு வச்சுக்க வெறும் பயிரே. ஒரு பிஸ்கட் துண்டு கூட கொண்டு வராம நீ எதுக்குலாம் பள்ளிக்கு வர? ஓச்சில ஏச்சிய போற பாக்குறியா? ஆளு முஞ்சி பாரு. டேய், யாரா நீ? எப்படா கிளாஸ் ரூம்குள்ள வந்தா? என்ன கையில கூடையோட? அது ஒண்ணுங்களையா, பக்கத்து கடையில வேலை பார்க்குறேன், மல்லிகை கடையில. இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு வந்தாதான் குழந்தைய பிஸ்கட்டு எல்லாமே வாங்குவாங்கட்டு. குழந்தைகளுக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா பிஸ்கட் கொண்டு வந்திருக்கியா, அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தியா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க. இல்லைங்க சார், அந்த ஆளு பொய் சொல்றாரு. அவரு எங்க கிட்ட இருக்க தீனி எல்லாம் வாங்கிட்டு போய் நாய்க்கு போறேன்னு சொல்லி வாங்கினாரு. அது மட்டும் இல்ல சார், இது கிளாஸுக்கு வந்திருக்க புது டீச்சர்னு சொன்னாரு சார். அதனாலதான் நாங்க எல்லாரும் எங்களோட பண்டத்தை கொடுத்தோம். என்னோட நிறைய பண்டத்தை அந்த ஆளு வாங்கி வச்சுக்கிட்டாரு சார். என்னோட பண்டம்லாம் எனக்கு வேணும், வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு வச்சிருந்த 100 ரூபாய் காசையும் அந்த ஆளு புடுங்கிக்கிட்டேன். ஐயோ, இந்த வாண்டுக பூரா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சே. பெசாட்டு ஓடிடுவாங்க, நின்னோம்னா கொலையே பண்ணி விடுவாங்க. சார், அந்த ஆளு ஓடுறாரு சார், புடிங்க. அந்த ஆள் ஓடுனா ஓடிட்டு போறான். இனிமேல் நீங்க உங்க பட்டத்தை எனக்கு கேட்காம யாருக்கு கொடுக்க கூடாது. யாரு கிளாஸ் ரூம்ல வந்தாலும் நீ உடனே எடுத்து சொல்லணும். ஆனா கடவுளை, இப்படி ஆகி போச்சுச்சே. இப்படியா ஒரு நிலைமை வரணும்? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க யாராச்சும் ஒரு வழி பண்ணுங்க. என்னத்தை இதுக்கு கூட்டம் பண்ணின்னு அப்பா வந்து முனைச்சுக்கிட்டே கிடக்குதுங்க. முன்னங்குதுங்க தவிர எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. பக்கத்துல போய் கேட்பான். என்னண்ணே கிணத்தை பார்த்து அப்பா வந்து பைத்தியம் மாதிரி 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கிணத்துக்குள்ளது பேய் நின்று பேசுதா? 3 பேர் தனியா நின்று அப்பா வந்து பேசிக்கிட்டே கிடக்குறீங்க. என்ன ஆச்சு? டே கருவாயா, கிணத்துக்குள்ள ஒரு நாய், அப்பாவி நாய்டா. அது உளுந்து பிடிச்சு பார்த்துக்க, எப்படி தூக்குறனே தெரியல. ஊர் தலைவரும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. ஆனா எங்கனால யாருனாலையும் தூக்க முடியல. நீ தான் எப்படியாவது தூக்கணும். அப்படி தூக்குறவங்களுக்கு 2000 ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருக்காரு. எப்படியாச்சும் அந்த நாயை தூக்கி விடுறா. என்னதே 2000 ரூபாய் பரிசா? அப்பனா நான் அந்த நாயை தூக்கி போடுறேன். இங்க தள்ளு, நான் முத பாப்பேன். அடியே நாயே, எதுக்கு போய் கிணத்துக்குள்ள விழுந்தா? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்குறேன். இப்போ எப்படி நீ மேலே வருவா? போற கருவாயை வந்துட்டு எப்படியா காப்பாற்றி போடுறேன். கருவாயா, பேசிக்கிட்டே இருக்காம களத்துல இறங்க கருவா குட்டியே. ஒரு தடியனே, நீ நினைக்கிற மாதிரி கிணத்துக்குள்ள எல்லாம் குதிக்க மாட்டேன். கயிறை தூக்கி போடுறேன். அந்த நாய் எப்படியாச்சும் மேலே ஏறி வரட்டும். அவ்வளோத்தானே பண்ண முடியும். அடியே நாய்க்குட்டியே, மேலே அந்த கயிறை பிடிச்சி ஏறி வாடி. அப்போத்தான் நீ மேலே வருவ, இல்லைன்னா உள்ளே மாட்டிக்குவேன். ஏறி வரையா இல்லையாடியே? ஐயோ, இதெல்லாம் என்னவே பிடிச்சிருக்குது. முட்டம்னா இருந்தாலும் நீ சிரிப்பானை பார்த்து சாட்டு நம்மளும் பிடிப்போம். தனியனே இழுத்து போட்டுச்சுனே, காப்பாத்தினே. ஐயோ கடவுளே. டே கருவாயா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண நாய் இல்ல, வெறி பிடிச்ச நாயிடா. 2 பேரை கடின்னு கடிச்சு வச்சிருக்குது. ஒழுங்கா மேல எதிர்த்து வாடா. உன்னை கொதறி போறதுக்குள்ள மேல வா. ஐயோ, என்னன்னே சொல்ற? வெறி பிடிச்ச நாயா? ஐயோ, என்னைய கடிக்க போகுதே. இல்ல என்ன ஒண்ணுமே உள்ள இழுத்து போட்டுச்சு, காப்பாத்தினே. சட்டையில வேணும்னே கம்பளி பூச்சியை விட்டு எனக்கு வேணும்னே அறிக்கை வச்சல. நான் சொரியா பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் எருமை மாடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தண்டனை இதால உன்னை நாளைல இருந்து நாய்க்கடி கருவாயன்னு கூப்பிடணும். அதுக்கு தான் இந்த தண்டனை உனக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.